ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. வெயில் காலத்துலலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நோன்பு டைமாக இருக்குது. இப்போ நாங்கள் அடிக்கடி இதை செய்வோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, கடல் பாசி தான். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நான். பாலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பால் நல்லா காஞ்சோன்னே அதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் கடல் பாசி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் அப்போதைக்கு கட் பண்ணி போட வேண்டியது வரும். அந்த மாதிரி இல்லாமல் இப்படி சுற்றி வச்சுக்கிட்டா பவுடராக இருக்கும். இப்போது உடனே சீக்கிரமும் கரைஞ்சிரும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. அந்த கடல் பாசி ஃபுல்லாக கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிரும். நல்லா கரைஞ்சோன்னே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ஷேப்பாக வரணுன்னா நம்ம ஒரு ஷேப் மோல்ட்லேயே போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரோஸ் மில்க் அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க சூட்டிலே, ஏன்னா கட்டி ஆயிரும். இப்போது ஒரு 1/2 மணி நேரம் வெளியே வைங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வேணுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்ட்டு. நல்லா உறைஞ்சிரும். அவ்வளோ